இதுல இந்த இடத்துல ஓல்டு ஸ்டேபிள்ஸ் வாங்கி அப்படியே மாட்டுறது, இதுக்குள்ள ஹோல்ஸ் போட்டு ஆயில் ஊற்றி விடுறது, அப்புறம் இந்த ஒரிஜினல் ஸ்டேபிள்ஸ் போட்டா கூட அதை அப்படியே எம்பர் ஷீட் போட்டு மேட்ச் பண்றது, இதெல்லாம் வேலையே செய்யாது. பதிலுக்கு அந்த வண்டி ஓட்டுறவங்களோட இடுப்பு வேணா போகும். ஓகே, இப்போ நாம் சப்ஜெக்ட் வரலாம். இதனுடைய நீளம் எவ்வளோ எம்எம் தெரியுமா? இதனோட அகலம் எத்தனை எம்எம் தெரியுமா? அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரியுமா? இந்த மாதிரி துல்லியமான கணக்கெல்லாம் இதில் தேவையே இல்லை. கண்ணில் பார்த்தாலே தெரியும். இப்போது இதில் நீங்கள் பார்க்குறது யூசிஇ, அதாவது கிளாசிக் 350cc, அப்புறம் 500cc போன்ற மாடல்களுடைய செயின் ஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டேன்னு சொல்லுவோம். இப்போது நீங்கள் இதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஓல்டு வண்டியில் பயன்படுத்துகிற ஸ்டே புஷ். இதை நியூ மாடல் யூசிஇ செயின் ஸ்டேயில் பயன்படுத்தக்கூடாது. ஏன்? அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸ்டே புஷ் ஃபிக்ஸ் பண்ணுற இடம் யூசிஇ மாடல்களில் ஓல்டு வண்டியை கம்பேர் பண்ணும்போது அகலம் சற்று குறைவானது தான். அதில் சிலர் மட்டும் அந்த யூசிஇ மாடல் ஸ்டேயில் அந்த ஓல்டு ஸ்டே புஷோட டோட்டல் லென்த்தை 2 பக்கமும் ஃபேஸ் பண்ணி அப்படியே போட்டுறீங்க. அது சரியாக ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் பிடிக்கிற இடம் அந்த ரப்பர் மேலே இருக்கிறதுனால அதில் வைப்ரேஷனால் அதிர்வு வரும். இதனால் அன்ஈவன் சர்ஃபேஸ் தான் அதில் வரும். அதாவது லேத் மிஷினில் நீங்கள் சக்கில் பிடிக்கிற அந்த பகுதி ரப்பர் மவுண்டடான பகுதி. ஆகவே தான் இங்கே நான் அதை குறிப்பிடுறேன். இப்போ நீங்கள் இதில் பார்த்தது ஒரு ஓல்டு ஸ்டே, இன்னொன்று யூசிஇ லேட்டஸ்ட். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? இதில் காமனாக என்ன தப்பு பண்ணுறாங்க எல்லாரையும் சொல்லலை, அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன், பரிசோதனைன்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த ஓல்டு ஸ்டே புஷ் நீங்கள் மாட்டுறதில்ல, நீங்கள் என்ன யார் மாட்டுறாங்களோ அவங்கள சொல்கிறேன். எப்படி கிழியுது அமங்குது அப்படிங்கிறத நம்ம நேரில் பார்க்க முடியாதுல்ல. அதனால் நமக்கு ஸ்டே வந்து டைட் ஆகிறது. இப்போ ஃப்ரேமில் டைட் பண்ண மாதிரி கரெக்ட் பண்ண முடியுங்க. இப்போ வந்து நம்ம இந்த இவ்வளோ தான் நம்ம பேக்கிறோம், இதுக்கு இவ்வளோ தான் ஆடும். அப்போது இங்கே இவ்வளோ தூரம் பிளே இருக்குது. தான் ஷாகத்தோடைய ஒர்க்குன்னு வைங்களேன். இங்கே காட்டுறேன் எவ்வளோ கிளியுதுன்னு பாரு, தெரியுதா? இதே வண்டியில் கொஞ்சம் ஃபேட்டான ஆள், குண்டாக இருக்கிறவங்க ஏறினா எவ்வளவு மோசமாக என்ன திரும்புங்கிற நீங்களே கவனிங்க. அதை விட முக்கியமான விஷயம், இந்த மெக்கானிக் ஃப்ரேமில் ஏறாமல் சும்மா சாத்துன்னு சாத்தி ஏற்றிருக்காரு. இதில் அவர் எந்த வேலை செஞ்சாரோ அந்த வேலை முழுமையடையாது. உதாரணத்துக்கு நம்ம ஸ்டேல வந்து இப்படி தான் நிற்கிது. இப்போ இந்த ஸ்டே ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ இதுதான் ஷாக் அப்சருடைய ஒர்க்கு. இது வந்து இதுக்கு மேலே தான் வேலை செய்யும். அப்போ இங்கே வந்து பாரு, ரப்பர் எவ்வளோ கிளியுதுன்ட்டு இங்கே தெரியுங்க. ரப்பரு தெரியுதா? கிளியுது உதயா, தெரியுதாடா? இப்போ இந்த இமேஜில் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஓல்டு ரப்பர் ஸ்டே புஷ் ஏன் போடக்கூடாதுங்கிறது. நான் சொல்ற விஷயம் சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. உங்களுக்கு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இந்த ஸ்டே லென்த் வந்து கம்பெனியில் புரிஞ்சுக்கிட்டு தான் அதை அவங்க அப்போ அதை பண்ணியிருக்காங்க. நீண்ட நாட்கள் சோதனைக்கு பிறகு ஒவ்வொன்றாக அந்த வாகனத்திற்கு தகுந்தாற்போல் திறனை மேம்படுத்துவார்கள். அதாவது வேர் அண்ட் டேரை குறைப்பதற்காக மாற்றியமைப்பார்கள். அப்பொழுது அந்த வீல் வாப்ளிங் ஏற்பட்டது என்னவென்று கண்டுபிடித்து அதை சரி செய்த மாற்று முறைதான் இப்பொழுது உள்ள ஸ்டேபிள். ஸ்டே லூஸால் ஏற்படும் வீல் வாப்ளிங்கை பற்றி நான் குறிப்பிடுகிறேன். அது அவங்க ஃபேக்டரி ரேடர் சொன்னதுனால என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த மாற்று முறை தான் இப்போ நீங்க பார்க்குற இந்த ஸ்டேபிள். இந்த விஷயத்தை ஆரம்பத்திலேயே அசம்பிள் லைனுக்கு அவர்கள் தொடங்கிவிட்டார்கள். ஆகவே இதற்கு தகுந்த உதிரிப்பாகும் இப்பொழுது அந்த கம்பெனியில் பயன்படுத்தும் நடைமுறையில் உள்ள இந்த ஸ்டே புஷ் தான் சரியானது. இதில் உள்ள குறை என்னவென்றால், பழைய ஸ்டே புஷை ஒப்பிடும்போது இயக்கச் சுற்று சற்று அதிகம் என்பதால் விரைவாக தேய்ந்துவிடும். அதற்கு காரணம் அவர்களது லூப்ரிகேஷன் சிஸ்டம் சற்று சரியில்லை.
இதற்கு மாறாக நீடில் பேரிங் முறையும் 2 பிபி மெட்டல் புஷ் முறையும் பயன்படுத்தி அந்த குறையை நமது ரெம்பு மோட்டோ கம்பெனியில் பயன்பாட்டளவில் சரி செய்தோம். அதில் சில டெக்னிக்கல் டிராபேக், அதாவது தொழில்நுட்ப குறைபாடு என்று சொல்லக்கூடிய விஷயங்களால் விற்பனைக்கு கொண்டு வர முடியவில்லை. சரி, அதை பற்றி பிறகு சொல்கிறேன். தெரிஞ்சிக்கிட்டு இருக்கா அந்த தெரியுதா? இதே இவ்வளோதான் வேலை செய்யுது. இந்த இவ்வளோதான். இதனால தான் ஃபேக்ட்ரியில் இந்த ரப்பர் புஷ் அவங்க போடலை. ஏன்னா அது அவங்களோட ப்ராடக்ட் தானே, அவங்களுக்கு தெரியாதா இங்கே போடணுன்ட்டு. இந்த ஓவரால் ஸ்டேவோட லென்த்து வந்து இதில் இவ்வளோ தூரம் 100 mm மேலே அதிகம். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இது பேர் ஸ்விங்கிங் ஆம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸ்விங் ஆர்னு அப்படி மிதக்கிறது. அப்போது அதை போட்டால் இங்கே கிழிஞ்சிரும் அப்படிங்கிறக்காக தான் அந்த நைலான் புஷ் யூஸ் பண்ணுறாங்க. அதை தான் நம்மளும் போட்டாகணும். அப்படி இல்லைன்னா நீடில் பேரிங் போடலாம். நீடில் பேரிங் நம்ம போட்டிருக்கோம். அது உங்களுக்கு தனியாக இன்னொரு இதில் நான் சொல்கிறேன் எப்படி பண்ணேன், என்ன எப்போ என்ன நீடில் பேரிங் போடணுங்கிறது. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நம்ம பஜாஜ் அவெஞ்சர் எலிமினேட்டர்லாம் வந்ததில்ல, அந்த மாதிரி இதுக்கு அப்ளிகபிளாக என்ன பேரிங் இருக்கோ அதை வாங்கி நம்ம போட்டுடலாம். இது கம்பெனியோட ஓஎம் ஸ்டாக் ஸ்டே புஷ். இதை வாங்கி நம்ம அப்படியே உபயோகப்படுத்த முடியாது, மெஷின் பண்ண வேண்டியது. அதை நம்ம பண்ணிக்கலாம். அப்போ இது நீங்கள் மெஷின் ஷாப் வச்சுருந்தா ஸ்டாக்கு, அதாவது அந்த செக்கில் அப்படியே ஏற்றுக்கலாம். அப்படின்னா சார்ஜாக போட்டு பண்ணணும். அது டர்னர்களுக்கு தெரியும். இது வந்து நைலோ காஸ்ட்னு ஒரு மெட்டீரியல். அதனால் ஒரே கட்டை விடக்கூடாது. நம்ம 0.1 விடுறது நல்லது. அப்போ தான் நம்மளுடைய ரெக்கார்ட் சைஸு பர்ஃபெக்டாக வரும். இந்த போர் பண்ணும்போது இந்த ஃபிட்டு, அதாவது ஃப்ரீயாக ஸ்லைட் ஆகணும். ஆனால் ப்ளே வரக்கூடாது. இந்த சைடு ப்ளே வரக்கூடாது. ஆனால் ஃப்ரீயாக தான் போகணும், டைட்டாக போகக்கூடாது. உதாரணத்துக்கு இது வந்து எவ்வளோ ஃப்ரீ இருக்கணும்னா இந்த அளவுக்கு, அதாவது போட்டால் இப்படி போடணும், அப்படி போட்டால் அப்படி போடணும். அதே நேரத்தில் ப்ளே வரக்கூடாது. இதுதான் ஸ்டே செட் பண்ணுற சீக்ரெட். இப்போ நீங்கள் இதில் பார்க்குறது இது ஆஃப்டர் மிஷினிங், அதாவது மிஷின் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற அளவுகள். இதே அளவு தான் எல்லாம் வருங்கிறது கிடையாது, சிறிய மாற்றம் ஏற்படலாம். இதுவரையிலும் யூசிஇ மாடல்களில் ஸ்டேயில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி பேசியிருந்தேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு லெசனில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இது வந்து ஒரு 6 அல்லது 7 வருஷம் இருக்கும் இதை செஞ்சு. இதை நம்மளுடைய யூசிஇ மாடல்களில் நம்ம அந்த நைலோகாஸ்ட் அந்த ஸ்டே புஷை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இதை ஸ்டேயில் இதையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த புஷை போட்டுற மாதிரி பண்ணியிருந்தேன். இது ஆரம்பத்தில் நிறையா பண்ணோம், அது நிறைய பேர் கொடுத்தோம், அது யாருக்கு மாட்ட வரல சரியா, அதனால் அப்படியே நிப்பாட்டியாச்சு. இது என்னன்னா, இந்த ஓல்டு வண்டியில் சஸ்பென்ஷன் வந்து நல்லா இருக்கிறதுக்காக இது நம்மளுடைய அந்த இதெல்லாம் கூட இருக்கும், பிராண்ட் நேம்லாம். இந்த ஸ்டே புஷுக்கு பதிலாக எப்படி வரும் உள்ள, இதில் வந்து இந்த நம்ம இதில் வர மாதிரி 2 பேரிங், அன்னைக்கு இதுக்கு முன்னாடி பார்க்குறீங்களா அது மாதிரி 2 பேரிங் 4 பேரிங் ஒரு இதில் வரும். சஸ்பென்ஷன் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், அதுக்காக நம்ம பண்ணோம். இதெல்லாம் நடைமுறை சிக்கல். என்னன்னா மெக்கானிக்ஸுக்கு வந்து நம்ம கொடுக்குறவங்களுக்கு கரெக்டாக மாட்ட வரல. அது அவங்களுடைய இதா இல்லை நம்ம செஞ்சது தப்பா அப்படிங்கிறலாம் தெரியல. இதை வந்து நிப்பாட்டிட்டேன், என்னால் அதை ஃபர்தராக பண்ண முடியல. இதை கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணி இப்போ நம்ம பண்ணுற மாதிரி இப்போ சொல்லிக் கொடுக்குற மாதிரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இது ஒரு தகவலுக்காக தான் இதில் காட்டுறேன். இதுவரையிலும் ஸ்டே எப்படி மாற்றணும், எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். தவிர அதுக்கப்புறமா நம்ம டெவலப் பண்ண சில ஸ்டே புஷ் ரிலேட்டடான விஷயங்கள், நீடில் பேரிங் போடுறதை பற்றி எல்லாம் சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரையிலும் யாரும் அதெல்லாம் பெருசாக கேட்கல, இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது கிடமை. கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போது நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
திரும்பவும் இதே மாதிரி ஒரு நல்ல கிளாஸில் உங்களை மீட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன். அப்போ பேசுவோம். அதுக்கு முன்னாடி என்ன சந்தேகம் வந்தாலும் தாராளமாக கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம்.